இந்த ஆத்தங்கரை பாதையை நான் நடக்க தொடங்கின முதல் நாளும் மழை பெஞ்சது. இன்றைக்கு அதில் கடைசி பகுதியை நடக்க போகிறேன். நான் நடந்துட்டு இருக்கிறேன். இன்றைக்கு அந்த 55வது மைல் முடிவின்ற இந்த சைனை நான் பார்ப்பேன் நினைக்கிறேன் இன்றைக்கு. இப்போ ஆனால் இன்றைக்கு மழை பெய்யுது. அது மாதிரி பிளாஸிங். எனக்கு மழை பெய்கிறது நான் சொல்லியிருக்கேன் எப்பயுமே பிடிக்கும். தொடங்கியக்கே மழை பெஞ்சது, அதை முடிக்கே மழை பெய்கிறதுன்றது ஒரு தெய்வ ஆரியம்தான். நல்லா இருக்கு. மழையண்டு மட்டும் இல்லை, ஒரு கொஞ்சம் ஸ்லீக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்னோ மாதிரி அப்படி பெஞ்சுட்டு இருக்குது. வர்ற பாதையை பாருங்க எப்படி இருக்கான்னு. அங்கால மூக்கில் வந்து அந்த மலை ஓரமாக போய்கொண்டு இருக்குது. இப்போ நானும் வயசு போன ஒரு ஐயாவும் பின்னால் வந்துட்டு இருக்கிறார். மெதுவாக நடந்து அவர் அடிக்கடி என்ன கடந்து போய்கொண்டு இருக்கிறார். நான் நின்று படம் எடுத்து வீடியோ எடுத்து வர்றதுக்கு அவர் என்ன கடந்துருவார், திருப்பி நான் அவரை கடந்து போகிறது. இப்படி எனக்குமா இருக்கும் முடியல ஒரு ரிலே நடந்துட்டு இருக்குது. அதுக்கு நல்லா மழை பெய்யுது. குடியை பிடிச்சிக்கிட்டு வர்றாரு. இந்த குடியோட கணத்தூரம் தான் போயிடாத போல இருக்குன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். அதான் நல்ல இடமா இருக்குது. இந்த கதை முடிச்சுட்டா சந்தோஷம். இந்தியோட அந்த 55 மைல் பாதைன்ற முடிவு வந்துடும். அதுக்கு பிறகு அந்த ஆற்றின் தொடக்கத்தை நோக்கி ஒரு கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் நடை ஒன்று இருக்குது. ஏன்னா நான் முதலில் இருக்க பதிவில் சொல்லியிருக்கிறேன், அது ஒரு சின்ன ஒரு ஹோலுக்குள்ள இருந்து தான், சின்ன ஒரு பாறை தொகுதிக்குள்ள இருந்தால் அது வருகுது என்று சொல்லி அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும். நான் அதை பார்த்துட்டேன்னு சொன்னால் மனசு நிறைஞ்சிடும். ஒரு ஆற்றின் தொடக்கத்துலேருந்து முடிவு வரையும் நான் போயிட்டேன்னு. பார்த்தீங்களா சினிமா அடிக்குது, எப்படி அடிக்குது பார்த்தீங்களா. அப்படி ஓகே, நான் தனியாக அதோட போல் போட்டு வந்திருக்கிறபடியா பிரச்சனை இல்லை. நாளைக்கு போயிடலாம். பதிவில் போடுறேன். ரேடியோ ரிசர்வியா இதுக்குத்தான் இந்த டேவன்ஸ் ஆறு வந்து இந்த அணைக்கட்டுக்குள்ள தண்ணி போக்கி இங்கேருந்து தான் அந்த ஆறு வந்து 55 மைல் ட்ராவல் பண்ணி அங்கே நொட்டிங்கத்தில் இருக்கிற சோலி மரினாக்கு கிட்ட வந்து சேரும். நான் அந்த அது 3 அணைக்கட்டை நிரப்புது. அதில் இது முதலாவது. இது கரெக்டாக டேவன்ஸ் ரிசர்வியா ஒன்று நிரப்புது. இது ஒரு அன்யூஸ்வலான இது ஒன்று. இதில் பாருங்க, அந்த கூட வர்ற தண்ணி வந்து ஒரு குழி மாதிரி ஒன்றை உருவாக்கி இருக்கிறாங்க. அது ஒரு வடிவான இது ஒன்று. அதே மாதிரி வீடியோ எடுத்து பாருங்க. எவ்வளோ பெரிய அணைக்கட்டுன்னு பாருங்க. இந்த அணைக்கட்டை நடுவாளர் நடக்க தான் போயிட்டு வருவேன். அப்போ அந்த வீடியோ போடுறேன். பாருங்க, அந்த இருக்கிற அந்த குழியை காட்டுறேன் கொண்டைய இப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு மேஜிக் என்ன இது வந்து பார்த்தா அவ்வளோ சந்தோஷமா இருக்குது சொல்லுங்க பார்க்கி. இது கொஞ்சம் தண்ணி இல்லாமல் காஞ்சி போயிருந்த டைமில் ஒரு ஆள் ஆர்வக்கோளாறுனால ரெண்டு ட்ரோன் இதுக்குள்ள இறக்க பார்த்தவர். அது ட்ரோன் காணாமல் போயிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு இந்த பிரபஞ்சங்களை பார்க்குற ஆக்களுக்கு தெரிஞ்சிருந்தா இது ஒரு இந்த பிளாக் ஹோல் மாதிரி பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு பிளாக் ஹோல் மாதிரியே இருக்குது. பார்த்தா அப்படியே எல்லாம் உள்ளுக்குள்ள போகுது. இங்கே போகிற விதத்தை பாருங்க எப்படி இருக்கேன்னு.
இப்படி ஒரு வடிவான இடம் தானே இது. பார்க்கவே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது, அருமையாக இருக்குது. பார்த்து கொண்டே நிற்கலாம் போல இருக்குது அதை பார்க்க. உங்களுக்காக வேண்டி இந்த பதிவு சந்தோஷமாக பார்த்து மகளுங்க. நான் நிற்கிறது வந்து இந்த லேடி பவர் ரிசர்வியர். இதுக்கு அடுத்த அந்த நான் பார அந்த ஆறு வந்து அப்புறம் இன்னொரு ரிசர்வியர் இருக்குது, டேவன்ஸ் ரிசர்வியர். இதுக்கு அடுத்ததான் ஹவுடன் சொல்லி அந்த ரிசர்வியர். அதுக்கு பிறகு அந்த அப்பர் டர்பன்ஸ் வேலின்னு சொல்லி இந்த இடத்துல தான் அந்த ஆற்றின் தொடக்கம் இருக்குது. இப்போ நான் இப்போ இங்கே நிற்கிறேன். இதோட இந்த 55 மைலோட அந்த டேவன்ஸ் வேலி ஹெரிட்டேஜ் வே அந்த அதில் இது முடியுது. அது அந்த சைனை போய் பார்ப்பேன். அதில் முடிகிற சைன் இருக்கும். அதுக்கு பிறகு எனக்கு அடுத்த 2-3 கிழமைக்கு இந்த டேவன்ஸ் ரிசர்வியருக்கு போகணும். அது பிறகு ஹவுடன் ரிசர்வியர். அது பிறகு நான் இந்த அப்பர் டேவன்ஸ் வேலியில் போய் தான் நான் அந்த ஆற்றின் தொடக்கம் அந்த பாறைக்கடியால் சொல்கிற அந்த இடத்த போய் கண்டுபிடிக்கணும். 2-3 கிழமை நடை இருக்கன்னு நினைக்கிறேன். 22ஆவது கிழமை நான் இங்கே வந்து சேர்ந்துருக்கேன். 55 மைல் தாண்டி வந்து சேர்ந்துருக்கேன். இனி இங்கால எப்படி ஒரு 10 மைலாவது இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விளையாடத்தை கவர் வந்ததுக்கு. அதை முடிச்சுட்டேன்னு சொன்னால் சந்தோஷம். சரியா? இந்த மேப்பை காட்டியாச்சு உங்களுக்கு. நன்றி. இந்த 55 மைல் நட பயணத்தின் முடிவுக்கு வந்துட்டேன். உண்மையாக இதுதான் உண்மையான தொடக்கம். ஆனால் நான் முடிவிலிருந்து தொடக்கத்தை நோக்கி நடந்து வந்தேன். சிறப்பாக முடிஞ்சது. ஒரு மழை நாளில் தான் நான் தொடங்கினேன் நடக்க. 22ஆவது கிழமை நான் வந்து இந்த 55 மைலை முடிச்சிருக்கிறேன். இன்றைக்கி மழை பெஞ்சது, ஸ்னோவும் அடித்தது, அருமையான நாளாக அமைஞ்சது. எனக்கு ஏதோ தொடக்கமும் முடிவும் மழையோட முடிஞ்ச மாதிரி. இதுக்கு மேலே நான் ஒரு 10 மைல் எக்ஸ்ட்ராவாக நடக்கணும். அது தனி பதிவுகளாக வர போகிறது. ஆனால் அந்த 55 மைல் பாதையோட பயணம் இதோட முடியுது. அந்த டேவன்ஸ் வேலி ஹெரிட்டேஜ் வேன்னு சொல்கிறது இந்த இதில் தான் தொடங்கும். இதில் தான் மக்கள் தொடங்கி எங்களோட நொட்டிங்கம் சோலி லோங்கிட்டு பக்கத்தில் சோலி மெரினா வரையும் பெரியவினோம். நான் அங்கேருந்து தொடங்கி இங்கே வந்திருக்கிறேன். அருமையாக முடிஞ்சது, சந்தோஷம். இந்த எனக்கு கீழே அங்கே தெரியுது அந்த லேடி பவர் ரிசர்வியர். சிறப்பாக அமைஞ்சது, திறமையாக இருக்குது.
தொடங்கும் போது நான் யோசிக்கலை இந்த 55 மைலை நான் வைராக்கியமாக நடந்து முடிப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒரு வைராக்கியத்தோடு நடந்து முடித்தேன் நான். இந்த பயணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நான் தொடங்கினது வந்து இந்த இங்கே தொடங்கினா இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன். அருமையான இடங்கள், அழகான இடங்கள் எல்லாம் தாண்டி நிறைய பதிவுகள் 22 பதிவுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்த பாதைகள் எல்லாம் அப்படி ஒரு சிறப்பாக இருந்த பாதைகள். என் கண்ணுக்கே நான் ஒரு நாளும் எதிர்பார்க்கல இப்படி பொக்கிஷமாக இடங்கள் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு போய் கிடக்குது. நாங்கள் தான் கவனிக்காமல் திரிகிறோம்ன்றது எனக்கு அதுக்கப்புறம் தான் விளங்கிச்சது. அப்படி ஒரு அழகான ஒரு தேசத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ன்றதை நான் கண்டுபிடிச்சேன். உங்களுக்கும் இந்த பயணத்தோடு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால், ஒரு சின்ன ஒரு பேக் பேக், கையில் ஒரு ஊன்றுகோல், காலநிலைக்கு ஏற்ற உடுப்பு, வாழ்க்கையில் சகல காலமும் எப்பயுமே எங்களுக்கு பண தேவையும் எல்லா தேவையும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி நாங்கள் சில இடங்களை தேடி தேவைகளை தேடி போய்கொண்டே இருக்கணும். எங்களோட மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை நாங்கள் செய்யணும். மற்ற பிரச்சனைகள்லாம் எப்பயுமே வாழ்க்கை ஃபுல்லாக இருந்து கொண்டே தான் இருக்கு. ஆனால் இது எங்களோட ஆரோக்கியம் இருக்கும் வரையும் தான் நாங்கள் தேடி போகலாம். நாங்கள் நடந்து திரிய மட்டும்தான் இதை தேடி போகலாம். வயசு நல்லா போயிட்டேன்னு சொன்னால் இந்த இடமெல்லாம் தேடி நடக்கவே இயலாது. என்னென்னு சொன்னால் நான் வந்த பாதைகளெல்லாம் அப்படி கடினமான பாதைகளெல்லாம் நிறைய இருந்தது. அப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்கேக்கு தான் இதெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். அப்போ உழைப்போட மட்டும் பிரச்சனையோட மட்டும் வாழ்க்கையை பின்னி நின்றாதீங்க. இந்த 55 மைல் நான் நடந்தது எனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம். என்ன நான் வைராக்கியம் ஆக்கிக்குள்ளே எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம். அதால் நான் சரியான சந்தோஷத்துடன் இருக்கிறேன். என்னென்னு சொன்னால் அப்படி ஒரு வைராக்கியத்தோடு நடந்து வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்லி, அதே மாதிரி நீங்களும் இந்த இயற்கையை தேடணும் வந்து இன்றையான முடிவில் நான் உங்களுக்கு அன்போடு சொல்லிக்கொள்கிறேன். ஆரோக்கியம் இருக்கும் மட்டும்தான் இதில் தேடி வரலாம். ஆரோக்கியம் போன பிறகு நடக்க இயலாது, சரியான கஷ்டப்படுவீங்க. இப்பயே வலிக்கிடுங்க. இளமையோடு இருக்கைக்கு தான் தேடி வலிக்கிடலாம். நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீங்க. மற்ற பிரச்சனைகள்லாம் சும்மா சாதாரணமாக தெரியும் அதுக்கு பிறகு. ஏண்டா இந்த இயற்கை உங்களுக்கு நிறைய சேலஞ்சை தரும். நீங்கள் விரைக்க சில இடங்களில் சறுக்கி விழுத பார்க்கும், ஏத்தம் இருக்கும், களைக்கும், இதுக்கு மேலே நடக்கணுமான்னு தோன்ற வைக்கும். அதை தாண்டி எல்லாத்தையும் மீறி நீங்கள் விரைக்க உங்களோட மனசுலேயே உங்களுக்கு தெரியும், உங்களோட உடம்பின் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தெரிய வரும். நான் இவ்வளோ பலசாலியான்னு உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா நாங்கள் சாதாரணமாக வேலையோடையும் வாழ்க்கையோடையும் பின்னி இருக்க எங்களோட உடலோட பலம் எங்களுக்கு தெரியாது. ஜிம்முக்கு போகலாம், எக்ஸசைஸ் செய்யலாம், சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ் செய்யலாம், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் நீண்ட தூரம் நடப்பயணம் போயிருக்க தான் உங்களுக்கு தெரியும் உங்களோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. அப்போ அந்த பயணங்களை தொடங்குங்க. அதை சொல்லித்தான் உங்களுக்கு நான் டிரைவர்